ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். குரூப்பில் போய் ரிஜிஸ்டர் லிங்க் எடுத்துக்கலாம். இதுதான் ரிஜிஸ்டர் லிங்க், நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த மாதிரி வருது. லாக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிம்பிள், இங்கே மொபைல் நம்பர் கேட்குது, உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அடுத்து இங்கே உங்களோட பாஸ்வேர்ட் போடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேருக்கு பின்னாடி நம்பர் ஏதோ ஒன்று, அது உங்கள் பாஸ்வேர்டு சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஓடிபி, இங்கே பாஸ்வேர்டு, இங்கே ஃபோன் நம்பர் அண்ட் இங்கே ஒரு பாஸ்வேர்டு போட்டுட்டு இங்கே ஓடிபி. ஓகேங்களா, இங்கே ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை எடுத்து இந்த பேஜில் போகாமல் அப்படியே இங்கேயே வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அங்கே எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே இங்கே வெரிஃபிகேஷன் கோடில் போடுங்க. இல்லைன்னா அதை மனப்பாடம் வச்சுக்கிட்டு இந்த பேஜில் போகாமல் அப்படியே என்ன பாஸ்வேர்டு வருதோ அப்படியே இதில் போடுங்க. போட்டு இங்கே ரெக்கமெண்டேஷன் கோடு இருக்கும், அதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெக்கமெண்டேஷன் கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி வரலைனாலும் ரெக்கமெண்டேஷன் கோடுனா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே கோடுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் ரெக்கமெண்டேஷன் கோடு. ஒரு வேளை வரலைனாலும் இதை எடுத்து ஒரு பேப்பரில் ஏதாவதுல எழுதி ரெக்கமெண்டேஷன் கோடு இங்கே போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சிம்பிள், இவ்வளோ தான், ஒன்றும் இல்லை. இங்கே மொபைல் நம்பர், இங்கே ஓடிபி இங்கே எடுத்துருங்க, டெலிட் பண்ணி இங்கே ஓடிபி கொடுத்தீங்கன்னா இங்கே ஓடிபி நம்பர் வரும். அதை எடுத்து இந்த ஓடிபி இங்கே போட்டுருங்க. இங்கே பாஸ்வேர்ட் போட்டுருங்க. ரெக்கமெண்டேஷன் கோட் இப்போ சொன்னால் அதை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும். எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரீசார்ஜ் இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே இங்கேயும் ஷோ ஆகும். அடுத்து வந்து அப்படின்னா நம்ம பிடிச்ச அமௌண்ட்டு 1500 ஆர் 4000 என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன அமௌண்ட் ப்ளே பண்ண விருப்பமோ அந்த அமௌண்ட் அங்கே என்டர் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே போட்டுடலாம் அமௌண்ட்டு ஒரு 500 நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ரீசார்ஜுன்னு கொடுத்துடலாம். கொடுத்த மேலே அங்கே அமௌண்ட் என்டர் பண்ணி ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்த மேலே தான் உங்களுக்கு வரும். சன்பேக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பேடிஎம் இருக்குது, கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. மேக்ஸிமம் பேடிஎம் அண்டு ஃபோன்பேயில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேடிஎம்மில் ஆகும், கூகுள் பேயில் மேக்ஸிமம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஒரு வேளை இந்த வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா என்கிட்ட இது ஃபோன் நம்பர் வாங்கி ஜிபே பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு நான் பண்ணி விட்டுறேன். இவ்வளோதாங்க. இங்கே அமௌண்ட்டை என்டர் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே சன்பேக்குள்ளே போய் ரீசார்ஜ்னு கொடுத்தாவே போதும், அங்கே ஆப்ஷன் வரும். அவ்வளோதான், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது ரீசார்ஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் அமௌண்ட்டு காட்டுச்சுன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன்.